ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில எப்போதாவது இந்த சிட்டி டிராஃபிக், ஆஃபீஸ், படிப்பு, ஃபோன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள போய் அமைதியா வாழணும்னு உங்களுக்கு தோணியிருக்கா? அப்படி தோணியிருந்தா இன்னைக்கு நான் சொல்ல போற கதை உங்களுக்கானதுதான். இது வெறும் கதை இல்லைங்க. 1992 நடந்த ஒரு உண்மையான நெஞ்ச உலுக்கும் பயணம். ஒரு இளம் இளைஞன் தன்னிடம் இருந்த பணத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இயற்கையின் மடியில் நிம்மதியை தேடி போன அந்த பயணத்தின் பெயர்தான் இன்டு த வைல்ட். அவனோட பெயர் கிறிஸ்டோபர் ஜான்சன் மெக்கான்லஸ். வாங்க அவனோட உலகத்துக்குள்ள போகலாம். கிறிஸ் ஒன்னும் ஏழ்மையான குடும்பத்துல பிறக்கல. அவங்க அப்பா வால்ட் ஒரு புகழ்பெற்ற ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், நாசால வேலை பார்த்தவர். கிறிஸ் படிப்புல படுச்சுட்டி. 1990 எமோரி பல்கலைக்கழகத்துல மிகச்சிறந்த மதிப்பெண்களோட பட்டப்படிப்பை முடிச்சான். எல்லாரும் அவன் பெரிய வக்கீலாவா இல்லனா நல்ல வேலைக்கு போவான்னு நினைச்சாங்க. ஆனா அவனோட மனசு வேற ஒரு கவிதையை தேடிக்கிட்டு இருந்துச்சு. லியோ டால்ஸ்டாய், ஜாக் லண்டன் போன்ற எழுத்தாளர்களின் புத்தகங்களை அதிகமா படிச்சான். அந்த புத்தகங்கள் அவனுக்குள்ள ஒரு பெரிய வேள்வியை தூண்டிடுச்சு. பணமும் பதவியும் வசதிகளும் மனுஷனுக்கு தேவையில்லை. உண்மையான சுதந்திரம் இயற்கையோட ஒன்றி வாழ்றதுல தான் இருக்குன்னு முழுமையா நம்பினான். படிப்பு முடிஞ்ச கையோட கிறிஸ் என்ன செஞ்சான் தெரியுமா? தன் அக்கவுண்ட்ல இருந்த $24,000 பணத்தை ஆக்ஸ்ஃபேம் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்துக்கு அப்படியே கொடுத்துட்டான். தான் ரொம்ப நேசிச்ச தன்னோட பழைய டச்சன் காரை பாலைவனத்துல அனாதையா விட்டுட்டான். தன்னோட பர்ஸ்ல இருந்த மிச்ச காசையெல்லாம் தீ வச்சு கொளுத்திட்டான். அவன் குடும்பத்துக்கு கூட அவ எங்க போறான்னு சொல்லல. தன்னோட பெயரை அலெக்சாண்டர் சூப்பர் டிராம்ப் அப்படின்னு மாத்திக்கிட்டான். எந்த ஒரு பந்தமும் அடையாளமும் இல்லாத ஒரு புதிய மனிதனா காற்றை போல தேசமெங்கும் பயணிக்க தொடங்கினான். அவனோட பயணம் ரொம்பவே விசித்திரமானது. தெற்கு டக்கோட்டாவில் வேன் வெஸ்டர்பர்க் என்பவரோடு சேர்ந்து வயல்வெளிகளில் வேலை செஞ்சான். அவர் கிறிஸை ரொம்பவே நேசிச்சாரு. அப்புறம் ஒரு சின்ன படகுல மெக்சிகோ வரைக்கும் அலைந்து தெரிஞ்சான். சால்டன் சிட்டியில ரொனால்ட் பிரான்ஸ் என்ற 80 வயது முதியவரை சந்தித்தான். பிரான்ஸ் தனது குடும்பத்தை இழந்து தனிமையில் இருந்தவர். கிறிஸின் அன்பான குணத்தை பார்த்து அவனை தத்தெடுத்து கொள்ளவா என்று கூட கேட்டார். ஆனா ஒரு பறவையை கூட்டுக்குள்ள அடைக்க முடியுமா? எந்த மனநித உறவுகளுக்குள்ளும் மாட்டிக்கொள்ள விரும்பாத கிறிஸ் அவருக்கும் பிரியாவிடை கொடுத்துட்டு தன் இறுதி இலக்கான அலாஸ்காவை நோக்கி புறப்பட்டான். ஏப்ரல் 1992 கிறிஸ் அலாஸ்காவுக்கு வந்து சேர்ந்தான். ஜிம் கேலியன் என்ற நபர் அவனை வழியில் ஏற்றி ஸ்டாம்பீட் ட்ரெயில் என்ற காட்டுப்பகுதியின் தொடக்கத்தில் இறக்கிவிட்டார். கிறிஸ் கிட்ட இருந்தது வெறும் 10 பவுண்ட் அரிசி, காலிபர் துப்பாக்கி, சில புத்தகங்கள் மட்டும்தான். ஒரு மேப் கூட அவன் கொண்டு போகல. பனியால் மூடப்பட்ட அந்த காட்டுக்குள் நடந்தான். அங்கே கைவிடப்பட்ட ஒரு பழைய பஸ்ஸை பார்த்தான். அதை தன்னோட வீடாக்கி கொண்டான். மேஜிக் பஸ்னு அதுக்கு செல்லமா பெயர் வச்சான். காட்டு எலிகள், பறவைகள்னு வேட்டையாடி சாப்பிட்டான். ஒருமுறை ஒரு பெரிய மூஸ் மான கூட வேட்டையாடினான். ஆனா அந்த இறைச்சியை பதப்படுத்த தெரியாததால அது வீணாயிடுச்சுன்னு ரொம்பவே வருத்தப்பட்டான். இயற்கை எவ்வளவு அழகானதுன்னு அவன் ரசிச்ச அதே நேரத்துல அது எவ்வளவு கொடூரமானதுன்னு அவன் மெல்ல மெல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். சுமார் 2 மாசம் காட்டுக்குள்ள தனியா வாழ்ந்த பிறகு கிறிஸுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. டாக்டர் ஜிவாகோ புத்தகத்தை படிக்கும்போது அவன் ஒரு வரிய அடிக்கோடிட்டான். ஹாப்பினஸ் ஒன்லி ரியல் வென் ஷேர்ட். பகிர்ந்து கொள்ளப்படும் போது மட்டுமே மகிழ்ச்சி உண்மையாகிறது. ஆமாங்க, அவன் தன்னோட குடும்பத்துக்கிட்டையும் மனிதர்கள் கிட்டையும் திரும்ப போக முடிவெடுத்தான். ஜூலை மாசம் பஸ்ஸை விட்டு வெளியேறி நடக்க ஆரம்பிச்சான். ஆனா இயற்கையின் திட்டம் வேறையா இருந்துச்சு. எளிதா கடந்து வந்த டெக்லானிகா நதி இப்போ கோடைக்கால பனி உருக்கத்தால ஒரு பெரிய வெள்ளம் போல ஆக்ரோஷமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அத அவனால கடக்க முடியல. ஆனா இதுல பெரிய சோகம் என்ன தெரியுமா? அவன்கிட்ட ஒரு மேப் இருந்திருந்தா அந்த நதியை கடக்க 1/2 மைல் தூரத்துல ஒரு கம்பி வடம் இருந்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்.
மேப் இல்லாததால மறுபடியும் அந்த பஸ்ஸுக்கே திரும்பி வந்துட்டான். சாப்பாடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டான். காட்டு உருளைக்கிழங்கு செடியின் விதைகளை அவன் சாப்பிட்டான். அந்த விதைகளில் இருந்த ஸ்வைன்சோனைன் என்ற நச்சுத்தன்மை அவனோட உடலை முழுமையா முடக்கிடுச்சு. அவனால எழுந்து நடக்க கூட முடியல, வேட்டையாடவும் முடியல. பசியால கொஞ்சம் கொஞ்சமா மரணத்தை நெருங்கினான். ஆகஸ்ட் மாசம் தன்னோட டைரியில SOS எனக்கு உதவி வேணும்னு ஒரு காகிதத்துல எழுதி ஒட்டினான். ஆனா யாருமே வரல. தன் அம்மா தனக்காக தைத்து கொடுத்த நீல நிற ஸ்லீப்பிங் பேக் உள்ள சுருண்டு படுத்தான். சாகும் முன் உடலெல்லாம் மெலிந்து எலும்பும் தோலுமா இருந்தாலும் அவனோட முகத்துல ஒரு தேவதைக்கு உண்டான சிரிப்பு இருந்துச்சு. நான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்ந்தேன், கடவுளுக்கு நன்றி, விடை பெறுகிறேன், கடவுள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராகன்னு எழுதி வச்சுட்டு ஆகஸ்ட் 1992 அமைதியா கண் மூடினான். சுமார் 112 நாட்கள் அந்த அடர்ந்த காட்டில் தனிமையில் வாழ்ந்து முடித்திருந்தான். சில வாரங்களுக்கு பிறகு சில வேட்டைக்காரர்கள் வந்து அவனது உடலை கண்டுபிடித்தார்கள். அலாஸ்காவில உள்ள பல மக்கள் கிறிஸ் ஒரு முட்டாள், எந்த முன் தயாரிப்போ இல்லாம காட்டுக்குள்ள போயிட்டான்னு விமர்சிச்சாங்க. ஆனா ரோமன் டயல் மாதிரியான சிலர் அவன் முட்டாள் இல்ல, தன்னோட கனவை நோக்கி முழு தைரியமா போன ஒரு வீரன்னு கொண்டாடுறாங்க. கிறிஸ் மெக்கான்ட்லிஸ் ஒரு முட்டாளா? இல்ல, நவீன உலகத்தின் மாயைகளிலிருந்து தப்பித்து தன்னுடைய உண்மையான ஆன்மாவை தேடிய ஒரு நவீன முனிவரா? இதுக்கு சரியான விடை யாருக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தன் மனசு சொன்னதை செய்ய அவன் ஒருபோதும் தயங்கல. அந்த சுதந்திர காற்றின் சுவாசம் அவன் சாகும் போதும் அவன் முகத்துல ஒரு புன்னகையா நிலைச்சிருந்துச்சு. உங்களுக்கு கிறிஸ் பத்தி என்ன தோணுது? அவன் செஞ்சது சரியா தவறா? உங்க கமெண்ட்ஸ கீழே சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.